அந்த தாத்தாவோட உதவியால நைட்டு அவரோட கடையிலேயே தூங்கிட்டு அடுத்த நாள் கிளம்புனோம். நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் பதான்கோட். ஹலோ எவ்ரிவன். இது தமிழ்நாடு டூ லே லடாக் ட்ரிப்போட டே 6. 2 வண்டியில 4 பேரா ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு 3 வண்டியில 6 பேரா மாறுச்சு. இப்போ 4 வண்டியில 7 பேரா சேர்ந்து எங்களோட ட்ரீமை நோக்கி போறோம். ஹரியானா ஸ்டேட் ஃபுல்லா டிராவல் பண்ணி ஒரு வழியா பஞ்சாப் ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். நாங்க பஞ்சாப்ல இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்க போற வழியிலெல்லாம் பார்க்குறவங்க எல்லாமே எங்களுக்கு தம்ஸ் அப் சொல்லிட்டு, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, நிறுத்தி பேசிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஈவன் ஒரு ஜூஸ் கடையில வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி வண்டியை நிறுத்தினோம். அங்க 2 பேரு அந்த பக்கமா பைக்ல போனவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்து எங்ககிட்ட நிறுத்தி 2 கைய கூப்பி வணக்கம் சொல்லிட்டு, "எங்கிருந்து வரீங்க? எப்போ கிளம்புனீங்க? எத்தனை நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப அரவணைப்பா கேட்டாங்க. நம்ம டிராவல் பண்ணி வந்த இந்த எல்லா ஸ்டேட்லயுமே பஞ்சாப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பஞ்சாப்ல டிராவல் பண்ணும்போது எனக்கு நம்ம ஊர்ல டிராவல் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்களோட வரவேற்பு, அவங்களோட வாழ்க்கை முறை, அது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஊர ஒத்து போற மாரி தான் இருந்துச்சு. பார்க்குற இடமெல்லாம் வாய்க்காலு, விவசாய நிலங்கள், அறுவடை முடிச்சு குவிச்சு வச்சிருந்த கோதுமை, அந்த கோதுமைய பாதுகாக்கிறதுக்காக அங்கங்க சின்ன சின்ன குடில் போட்டு தங்கியிருந்த விவசாயிகள்னு எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குரூல இருக்கிற அப்பாச்சி வண்டியோட ஓனர் வந்து 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டோம். ஆயில் சர்வீஸ் பண்ணணும், ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னா வண்டி நகராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால பஞ்சாப்ல இருக்கிற பெரிய சிட்டியான லுதினால போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்பாச்சி பைக்கை வந்து டிவிஎஸ் ஷோரூம்ல விட்டுட்டோம். அப்படியே நாங்களுமே கொஞ்சம் அக்சசரிஸ் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த அக்சசரிஸை தேடி அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்துட்டு கடைசியில ஒரு கடையில கிடைச்சிச்சு. அந்த அக்சசரிஸை வாங்கிட்டு வண்டியை டெலிவரி எடுத்துட்டு கிளம்பணும். அடுத்த டார்கெட் வந்து நமக்கு பத்தான்கோட் தான். பத்தான்கோட்ல தான் ஸ்டே பண்றதா பிளானு. ஏன்னா பத்தான்கோட்ல எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தர் ஆர்மில சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஸ்டேவும் ஃபுட்டும் ரெடி பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நாங்க வந்து பத்தான்கோட்டை ரீச் ஆனா போதும். அரௌண்ட் 9:30 பக்கம் பத்தான்கோட் ரீச் பண்ணிட்டோம். அவரை போய் பார்த்ததும், "இப்போ நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமான்னு?" கேட்டாரு. "தெரியுமே, பத்தான்கோட்னோம்." பத்தான்கோட் தான். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து இந்தியா பாகிஸ்தானோட பார்டர். நீங்க இங்கிருந்து 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா பாகிஸ்தானோட பார்டர் வந்துரும். அதனால நைட்டு 9 மணி இல்ல 10 மணிக்கு மேல நீங்க இங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா, உங்கள வந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆர்மி பீப்பிள். ஸோ வெளிய எங்கேயும் போகாதீங்க. வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லி எங்கள வீட்ல விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு.